ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கேமிங் ஐக்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தோனேஷியா சர்வரில் வந்து ஸ்டோரில் என்னென்ன இருக்குங்கிற மற்ற பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸில் மட்டும் பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம கிரேட்ஸ் இருக்குதுல்ல. இந்த கிரேட்ஸில் வந்து இந்த பண்டல்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து நம்ம டைமண்ட் கொடுக்குற மூலமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா டைமிங்லேயும் கொடுத்துடலாம். ஒரு வேளை நமக்கு லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்கலாம். இல்லை பண்டல்ஸ் இருக்க பண்டல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இதில் வந்து அவ்வளோவா பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் எந்த பண்டலும் இருக்காது. ஆனால் எல்லாம் வர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரேர் பண்டல் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பண்டலில் ஹெட்டு மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வரேன் காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த ஹெட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் வந்து ஹெட்டில் வந்து கோப்ரா வர்ற மாதிரி ஃபன்னாக இருக்குது கொஞ்சம் நல்லா. இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ பார்த்துக்குங்க. டக்குன்னு காட்டுறேன்னு இதாகிறாங்க. இது என்னன்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். டக்குன்னு போனால் நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். சரியா? அதுக்கடுத்து இந்த பண்டல் இது நூர்லிஸ் தலையில் வச்ச மாதிரி இருக்குது. இது பன்னி பண்டலில் இருக்க மாதிரி கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் கேஸ். வேறு எதுவும் அவ்வளோ இருக்கிற மாதிரி இல்லை. இதில் கொஞ்சம் பண்டல்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. இந்த ஃபேஸ் பெயிண்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வேறு இந்த பண்டல் இதில் இந்த ஹெட்டு மட்டும் இதில் எல்லாம் நல்லாயிருக்கும். இதில் அவ்வளோ சொல்கிற அளவுக்குல இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் யார் இப்போ வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி மாஸ்க் யாரும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது மாஸ்க்கு, இந்த மாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. வேறு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். இந்த பண்டல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து மைண்ட் கிராஃப்டோட பண்டல். அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் பண்டல் தான். அப்புறம் வந்து இந்த காலுக்கு ஷூஸ் சரியா நல்லா இருக்குது. வேறு இந்த பண்டலை தான் கைஸ் என் ஃப்ரெண்டு எப்போயுமே போட்டிருப்பான். எப்போ பார்த்தாலும் அதில் அந்த ஷர்ட்டை மட்டும் போட்டு சுற்றுறான். வேறு இதனால இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதில் வந்து அந்த கெப்பு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதை வந்து ஏதோ ஒரு சர்வரில் வந்து இது கொடுக்குறாங்க, கோயின்ஸு கொடுக்குறாங்க. எந்த சர்வர்னு தெரிஞ்சால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஷர்ட்டில் இதில் வந்து இந்த என்னடா மண்டல் மாதிரி இருக்குது. இதில் மண்டை வந்து ஏதோ ஜோக்காக இருக்குது, முள்ளாக இருக்க மாதிரி. இது வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்தாங்க, கோல்டு கொடுத்தாங்க. இது அப்புறம் இந்த பண்டல் இதில் பண்டல் கொஞ்சம் குறைவான எல்லா பண்டலும் கொஞ்சம் வத்தாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து ஹெட்டில் பார்த்தீங்கன்னா டொல்பின் அதெல்லாம் சொன்னாலே இந்த மண்டை தான். இதெல்லாம் என்ன மண்டை, இதெல்லாம் யார் போடுறா? அப்புறம் இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா, இந்த மண்டையெல்லாம் போட்டு போனீங்கன்னா உங்களை சொல்கிறேன் நீங்கள் தான் பூயான்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா உங்களை சொல்கிறவனுக்கு கண்ணே தெரியாது. ஸோ பளிச்சுன்னு போய் இருக்கும் வெளிச்சலாம். அந்த மாதிரி இதெல்லாம் டக்குன்னு காட்டுறே பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து இந்த இதுக்கு போனோம்னா இதில் அவ்வளோ எதுவும் இல்லை. மாஸ்க்கு ஸ்கல் மாஸ்க் இருக்குது கைஸ். வேறு இந்த ரோஜா பூ வாயில் வச்சுருக்க மாதிரி இது. அப்புறம் தாத்தா தாடி, அப்புறம் இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மாஸ்க் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இந்த இது இருக்குது மாஸ்க்கு, ஸ்கார்ஃப் இருக்குது, நல்லா இருக்குது. வேறு எதுவும் அவ்வளோ ஸ்கார்ஃப் இருக்குது. இது வந்து என்னென்னு தெரில. இதெல்லாம் இதில் வரத்து கைஸ். கொஞ்சம் இது இல்லாமல் அமைக்கிறேன் முகத்துக்கு. ஏன்னா ஹெட்டும் ஃபேஸும் இருக்குது, நல்லா விளங்க மாட்டேங்குது. அப்போ பாருங்கள் கைஸ், இப்படி இதுலேயும் இதில் இல்லாமல் இப்படி வரைக்கும் கொஞ்சம் இருங்க. சரி, இப்போ பாருங்கள் வெறியாக இருக்குதுனே. எவ்வளோ இதெல்லாம் நம்ம ஸ்டோரில் விட 600, இதெல்லாம் 600 டைமண்ட் வர்த்தாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஷர்ட்ஸ் இதெல்லாம் டக்குனு பார்த்து இதெல்லாம் அவ்வளோவா இது பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இந்த சர்வர் கொஞ்சம் நல்லா நம்ம சர்வர் இதில் நிறையவே இருக்குது. இது கொஞ்சம் வார்த்தை தான் 500 டைமண்ட்ஸு. இது அப்புறம் இதெல்லாம் அவ்வளோ வார்த்தை இல்லை, இது கொஞ்சம் வார்த்தை தான். வேறு இது அந்த ஷர்ட்லாம் காய்ஸ் இது பிங்க் டைமண்ட் ஸ்டோரில் தாய்வால் ஸ்டோரில் வச்சுருந்தாங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்ப்பாங்க. அப்புறம் இதில் அவ்வளோதான் பார்க்க முடியல. இப்போ ட்ரௌசருக்கு போனோம்னா இது ஓகே, எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம டைமண்ட்ஸ் தான் வாங்குறதுக்கு. இது அப்புறம் இந்த ட்ரௌசர் இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் செம்மைக்கு இருக்குது. இதெல்லாம் போட்டு போனால்
என்ன மாதிரி பண்ணு ஃப்ரெண்ட்ஸோடலாம் வேறு மாதிரி இருக்கும் guys. இது அப்புறம் அவ்வளோதான். இதில் ஷூவில் பார்த்தீங்கன்னா அந்த முதலாய் வாய் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் செப்பல், செருப்பு, ஷூ அவ்வளோதான். அப்புறம் ஃபுல் பண்டலில் பார்த்தீங்கன்னா இது இந்த பன்னி பட்டன் மாதிரி அது இது ஓகே. இது வந்து ஒயிட் அஞ்சுங்கிற மாதிரி பண்டல் தான். சரி guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.